அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் சிவவாக்கு ஜோதிடர் கிருஷ்ணவேணி. இப்போ வருகின்ற 30/5/2026 வைகாசி விசாகம் ரொம்ப சிறப்புங்க. விசாகம்னாவே குருவுடைய நட்சத்திரம்னு அர்த்தம். மிக சிறப்பாக சனிக்கிழமை பிறக்கக்கூடிய இந்த வைகாசி விசாகம் பௌர்ணமியோட சேர்ந்து வருது. ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு அர்த்தம். அப்போ இதை எல்லாருமே பயன்படுத்திக்கணும். அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஸ்தலம் எது இருக்கோ அங்கே போயிட்டு அபிஷேகத்துக்கு பால், தேன், பன்னீர், இளநீர், பஞ்சாமிரதம் இது மாதிரி எது உங்களால் முடியுமோ அதை செய்யுங்க. கண்டிப்பாக விரதம் இருங்க. வீட்டில் வேல் இருந்தாலோ அல்லது முருகனுடைய சிலை இருந்தாலோ பால் வச்சு அபிஷேகம் பண்ணுங்க. பாலும் தேனும் அபிஷேகம் பண்ணும் பொழுது முருகன் ஐஸ்வர்யத்தையும் ஆரோக்கியத்தையும் ரொம்ப சிறப்பாக தருவார். நம்ம வீட்டில் குழந்தை பாக்கியம் இல்லை, ஐஸ்வர்யம் இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறோம், தொழில்னால வருமானம் இல்லை, திருமண பாக்கியம் இல்லை, இது மாதிரி பல சிக்கல்கள் பல பிரச்சனைகளை இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வைகாசி விசாகம் எடுக்கக்கூடிய இந்த ஒரு வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். பால்குடம், அதே போல் காவடி, இது மாதிரிலாம் வேண்டுதல் நேர்த்திக்கடன் எடுத்து நீங்கள் போய் வழிபாடு எடுக்கிறதும் சிறப்பாக இருக்கும். முருக பக்தர்கள் அனைவருக்குமே வைகாசி விசாகத்தின் நன்றியை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு அடுத்த பதிவில் சந்திப்போம்.